அனைவருக்கும் வணக்கம். இந்த அறிவியல் கண்டுபிடிப்பில் பலவித முரண்பாடுகள் இருக்கிறத நம்ம தெளிவாக சொன்னாலும், இந்த டாக்டர்கள் தங்கள் தொழிலுங்கிறதுனால உண்மைகள் சில சமயம் நம்ம தொழிலை பாதிக்குங்கிறதுனால பல பேர் அதுக்கு மறுப்பு தெரிவித்து பல கருத்துக்களை வெளியிடுவாங்க. அந்த மாதிரி இந்த அம்மினி ஏதோ ஒரு சீரியல் நடிகை, சினிமா நடிகை தெரியல, தன்னுடைய யூடியூப்பில் உப்பை வெயிலில் காய போட்டு யூஸ் பண்ணுங்கள், வைட்டமின் டி கிடைக்குன்னு சொல்லிடுது. என்னமோ சித்த மருத்துவம் சொன்னான்னு போட்டு இது பதிவேற்றம் பண்ணியிருக்குது. இந்த அம்மனி மேலே ஒன்றும் தப்பு கிடையாது. நமக்கு தெரிஞ்சது தான் வெளியிடணும் யூடியூப்லேன்னு ஒன்றும் அவசியம் இல்லையே. 99.9% யூடியூப் வீடியோக்கள் பூரா அறியாமையால் வெளியிடப்படுறது தானே. டாக்டர்களே சில டைம் அறியாமையில் வெளியிடும்போது இந்த பெண்மணியை குறை சொல்லி ஒன்றும் நமக்கு உபயோகம் இல்லை. பல விதமான வியாதிகளுக்கு உப்பை இரும்பு சட்டியில் வறுத்து உபயோகிக்க சொல்லி பல சித்த மருத்துவ நூல்கள் சொல்லியிருக்குது. அது என்ன காரணங்கிறது அந்த நூலை படித்து சித்த மருத்துவங்கிட்ட கேட்டால் அவனுக்கு சொல்லுவானுங்க. இப்போ இருக்கிறவனுக்கு அறகுறையாக இருந்தாலும் ஏதோ அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவனவனாக இருப்பான். அவங்ககிட்ட கேட்டால் சொல்லுவானுங்க, இந்த வறுத்து உப்பை யூஸ் பண்ணுறதுனால என்ன பலன் அப்படின்ட்டு. எண்ணெய் வறுத்து வைக்கும்போது உப்பு ஈரம் விடாமல் இருக்கும். சும்மா சாதாரணமான உப்பை வாங்கி காற்றுல வச்சிங்கன்னா கரையும், வறுத்து வச்சா ஒரு வேளை கரையாது என்னமோ, அதுக்காக அந்த காலத்தில் அப்படி இருக்குது. அதுபோக மருத்துவ குறிப்பில் மருத்துவத்துக்காக உப்பை உபயோகப்படுத்தும் பொழுது அதை வறுத்து தான் யூஸ் பண்ணுவானுங்க. அப்படி சொன்னதுக்கு பதிலாக வெயிலில் வைக்க சொல்லியிருப்பான் போடுறது இந்த அறகுறை சித்த மருத்துவம். அதனால் எந்த ஒரு துறையில் இருக்கிறவனும் முழுசாக தெரிஞ்சுட்டு தான் அந்த துறைக்கு வர்றான்ட்டு. இப்போ டாக்டராக இருக்கிறவனுக்கு எல்லாம் தெரியுன்ட்டு எப்படி நம்ம முடிவு பண்ண முடியுது? ஒன்றும் தெரியாது. அந்த மருத்துவத்துறையில் இருக்கிறது ஒரு 2% தான் இன்றைக்கி இருக்கிற டாக்டர்களுக்கு, பெரிய பெரிய டாக்டர்களுக்கு அவ்வளோதான் தெரியும். அதுக்கு மேலே என்ன தெரிய போகுது? அவன் துறையில் தான் தெரியும். மொத்த மருத்துவத்துறையும் ஒருத்தனுக்கு தெரியவா போகுது? அப்படி சித்த மருத்துவனுக்கும் சில விஷயங்கள் தெரியும். அப்படிங்கிறதுனால இப்போ அந்த காலத்தில் பார்ப்பனர்களே என்ன பண்ணாங்க, சந்தியாவந்தனம் பண்ணுவாங்க காலையில். எதுக்குன்னு இந்த டி வைட்டமினுக்கு தான். எல்லாம் அந்த காலத்துலேயே எல்லாம் தெரிஞ்சதை வச்சுருந்தானுங்க. அவனுக்கு செய்கிறதையெல்லாம் பார்த்துட்டு போய் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி, இதில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதான்னு போட்டு அதுக்கு பிறகு தானே டி வைட்டமின் எல்லாம் இப்போ தானே கண்டுபிடிச்சானுங்க, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடியெல்லாம் இயற்கையிலேயே இந்த வேதத்தில் சொன்ன மாதிரி சந்தியாவந்தனம் பண்ணி அந்த டி வைட்டமின் அந்த பார்ப்பனர்களுக்கு கிடச்சிட்டு இருந்தது. மற்ற ஜாதிக்காரனுக்கு தான் கிடைக்காத. பார்ப்பனங்க இருந்தால் அடக்குமுறை பண்ணி வச்சுருக்கிறானே. சந்தியாவந்தனமெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்கன்னு அவன் சொன்னானா? இவனுங்களாம் எல்லாம் கிளப்பி விடுறது தானே. அதனால் பார்ப்பனம் சொன்னால் கேட்கக்கூடாது. அதையே ஒரு டாக்டர் சொன்னான்னா நம்ம கேட்டுக்கணும். அப்படித்தான் ஆச்சு. பகுத்தறிவு பாசறைன்னு ஓட்டு தமிழ்நாட்டை சொல்கிறோமில்ல, அப்படி தான் ஆகிப்போச்சு. அதனால் இந்த வறுத்த உப்பு சாப்பிட்டா இந்த அயோடின் குறைபாடுன்னா ஒரு சில பேர்த்துக்கு தான். என்னுடைய காலகட்டத்தில் நான் சிறு வயசில் பார்த்துருக்குறேன். சில பேர்த்துக்கு தான் தொண்டையில் அந்த முன்கழுத்து கழலைன்னு ஒன்று வரும் அயோடின் குறைபாடினால். அது 1000ல் ஒரு பெண்மணிக்கோ ஆண் மகனுக்கோ அந்த மாதிரி வரும். இவனுக்கு என்னமோ எல்லாத்துக்கும் சேர்ந்து இதை கொடுத்துட்ருக்குறான்னு, இதனுடைய பாதிப்பு என்னன்ட்டு இப்போ அதனால தான் அறுவாள் எடுத்து வெட்டிக்கிறானுங்களோங்கிற ஒரு சந்தேகமாக இருக்குது. இதனுடைய பின்விளைவுகள் என்னங்கிறது இன்னொரு 50 வருஷம் கழிச்சோ அடுத்த ஜெனரேஷனில் தானே தெரியும். இப்போ ஏறக்குறைய 30-35 வருஷமாக இது எல்லாத்துக்கும் அயோடின் கலந்து கொடுத்து என்ன எல்லாம் ஷார்ப் மைண்ட் ஆகிட்டானுங்களாம். ரொம்ப வேகமாக அந்த அயோடின் உணர்ச்சி வசப்பட வைக்குதோ என்னமோ. என்னன்ட்டு மறுபடியும் ஆராய்ச்சி பண்ணணும்ல. இவ்வளோ நாளாக கொடுத்தாச்சு அயோடினை. தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது, அதில் மருத்துவத்துறை இருக்குது. இதெல்லாம் என்ன பின்விளைவுகள் ஏற்படுது, நல்லதா கெட்டதா நல்லா ஆராயணும்ல. எவனோ சொன்னான் ஃபாரினில். நம்ம முழுமையாக மருத்துவத்துறையை கற்றுக்கிறதுக்காக ஒரு வழிவமைப்பு அது நல்ல மார்க் எடுத்து மெமரி திறன் அதிகமாக உள்ளவன் தான் டாக்டருக்கு படிக்கணும். இடஒதுக்கீட்டில் இந்த நீட்டெல்லாம் வேண்டான்ட்டு படிக்கிறவனுக்கு என்ன ஒரு நினைவாற்றல் இருக்கும்? அவனுக்கு எப்படி அறிவு வேலை செய்யும்? இதெல்லாம் நீங்கள் தலைகளாக நின்று கரணம் போட்டு சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். இந்த நீட்டு எழுதாமல் இந்த மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்கிட்டு அதில் டாக்டர் ஆகிறதில்ல. அதனால தான் இந்த லட்சணத்தில் இருக்குது மருத்துவத்துறை. ஒரு நாள் இந்த மருத்துவமனையில் இருக்கிறானு ஊசி போட்டு ஆள் செத்து போயிட்டுனா வேற ஒரு மருத்துவமனைக்கு வேலைக்கு போயிடுறானுங்க. இதெல்லாம் இடஒதுக்கீட்டால் தகுதியற்ற மருத்துவர்களால் தான் நடக்குது. தன்னை பரிசீலித்துக்கணும். டாக்டர் தன்னை பரிசீலனை செய்து பார்க்கணும். நம்ம இந்த தொழிலுக்கு தகுதியானவனா, நம்ம இந்த மருத்துவத்துறைக்கு உகந்த ஆளா, உண்மையிலேயே மனசாட்சியோடு அவங்கள தொட்டு பார்த்துக்கணும். அது நம்ம இடஒதுக்கீடும் போதே மனசாட்சியை நம்ம தூர வச்சு போட்டு தானே அறிவில்லாதவனெல்லாம் வந்துடலாங்கிற ஒரு முதல் தலைமுறை
வாய்ப்பு கொடுங்க அப்படின்னா எது எதில் வாய்ப்பு கொடுக்குறோன்னு ஒரு அறிவு இல்லையா நமக்கு? அப்படி ஆகி போனதுனால இவனுங்க மாற்றி மாற்றி சொல்லிகிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கூடாது. உப்பை வறுத்து திங்கிறதுனால ஒன்றும் செத்து போயிட மாட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அதனால் இதை இஷ்யூ ஆக்குறது எதுக்குன்னா ஏதாவது அதில் நன்மை இருக்கும். அதனால தான் அதை தடுக்கிறானுங்க. அதனால் இந்த மருத்துவத்துறை வந்து இப்போ என்னமோ வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் காப்பாற்றி 2 வருஷத்துக்கு மேலெல்லாம் உயிரோடு இருக்க மாட்டான். பொங்கும் பொசுக்குன்னு வாழ்றதுக்கு அதுக்கு முன்னாடியே செத்து போயிடலாம். இது பெரிய புரட்சியெல்லாம் ஒன்றும் இல்லை. மனித குலத்துக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது. சும்மா ஏமாற்று வேலை தான் இதெல்லாம். இந்த நாட்டிலுடைய மக்கள் எல்லாம் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை செஞ்சவனால என்ன நாட்டுக்கு பலன் அப்படின்னால நாடு என்ன செய்ததுங்கிறத விட நாட்டுக்கு நீ என்ன செய்தேன்னா இவனுக்கெல்லாம் செய்யவா போகிறானுங்க. இவனுடைய உயிரை காப்பாற்றிட்டு வீதியில் வாக்கிங் போயிட்டு எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருப்பானுங்க. அது போக சூப்பர் டைலாக் ஒன்று வச்சுருப்பானுங்க. மனித உயிர் நிகரற்றது அப்படின்னு. இத்தனை பேர் செத்துருக்கிறானுங்க பிறந்து அப்புறம் நிகரற்றதுன்னு அவனுங்களெல்லாம் காப்பாற்றி வச்சுருக்கலாம்ல மருத்துவத்துறை. சும்மா எதுக்கு எடுத்தாலும் பார்ப்பனம் சந்தியாவதனம் செஞ்சதுன்னா அது நொட்டை, அது வந்து மூட நம்பிக்கை. அதே வெயிலில் வந்து சன்பாத் எடுறான்னா அது வந்து அறிவியலாமல். என்ன மாதிரி மனிதர்களை வந்து மக்களை ஏமாத்துறானுங்க அப்படிங்கிறத பாருங்கள். வாக்கிங் போகிறத பற்றி போட்டிருந்தேன். 2-3 டாக்டர் கொதிச்செழுந்து வந்து அதில் பதிவு போட்டிருந்தானுங்க. இதே கேள்வித்தை இப்போ இவனுக்கிட்ட கேட்குறேன். தோலில் உடம்புல வெயில் பட்டுதுன்னா உனக்கு வைட்டமின் டி கிடைக்குன்னு நீ டாக்டர் சொல்கிற. ஓகே, ரொம்ப சந்தோஷம். ஒரு வந்து உடம்புல துணி இல்லாமல் அந்த இருக்கிற வேட்டியை கொஞ்சோண்டு தொடையெல்லாம் தெரிகிற அளவுக்கு மடித்து ஒரு மாதிரி கட்டு போட்டுக்கிட்டு அவன் சந்தியாவந்தனம் செய்கிறான். அப்போ அது சரிதானே? அதை எல்லோரும் செய்யுங்கன்னு சொல்ல வேண்டியது. அதையே மூட நம்பிக்கைங்கிறீங்க. அந்த மாதிரி செஞ்சு எல்லோரும் ஆரோக்கியமாயிட்டால் நமக்கு பேஷண்ட் வராதுங்கிற எண்ணமா? என்ன காரணம்னு சொல்லுங்கள், நானும் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அந்த மருத்துவர்களை பார்த்து நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. என்ன ஒரு முட்டாள்தனம். காலையில் வந்து காலை வெயிலில் இளம் வெயிலில் வைட்டமின் டி கிடைக்குது. ஓகே, அதை தான் அவன் சொல்லி வச்சுருக்கிறானே 4000 வருஷத்துக்கு முன்னாடியே. அதை ஏன் தவறுன்னு சொல்லணும்? பெருமையை சொல்ல வேண்டியதானே. 4000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களெல்லாம் இப்படியெல்லாம் சந்தியாவந்தனம் பண்ணாங்க, அதில் அருமையான ஆரோக்கியம் கிடைக்கிது அப்படின்னு எடுத்து சொல்லி எல்லாத்துக்கும் அதை பரப்பி விட வேண்டியது தானே. நல்லது தானே. நீ வந்து டாக்டரு, மனித உயிர்களை காப்பாற்றுறவன், மனிதர்களுக்கு நன்மை செய்கிறவன். இதில் நன்மை இருக்கும்போது இது ஏன் செய்ய வேண்டான்னு ஏன் சொல்கிறீங்க? அதை செய்ய சொல்ல வேண்டியதானே. அதனால் இந்த பார்ப்பனம் கடைபிடிக்கிறது பூரா மிக ஆரோக்கியமான விஷயம் போல் தெரியுது. அதனால தான் அவனுங்களை எதிர்த்து எல்லோரும் போர்க்கொடி தூக்கிட்டு எல்லா தொழிலும் பாதிக்கப்படுது. அவன் உண்மையை சொல்லிக்கிட்டான். அதனால தான் இந்த பிரச்சனைகள் வந்து எல்லா துறைக்கும் வந்து அது பேரிடியே இருக்கிறதுனால தான் பார்ப்பனம் ஒழிச்சிட்டோம்னா அவனுடைய கொள்கை ஒழிஞ்சு போயிடும். அப்புறம் நம்ம வந்து இந்த பொழைச்சிக்கலான்ட்டு ஒரு முடிவில் எல்லோரும் சேர்ந்து இப்படி கிளம்பிட்டானுங்களோ அப்படின்னு தோணுது. பல விஷயங்கள் அவன் சொல்லியிருக்கிற எல்லாம் நன்மையாக தான் இருக்குது. அப்புறம் இன்னொன்று, இந்த கொரோனாவுக்கு பிறகு அந்த இன்ஜெக்ஷன் பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து உப்பை நுகரக்கூடிய அந்த சுவையை அறியக்கூடிய தன்மை வந்து மந்தமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஹோட்டல்கள், குடும்பங்கள், வீடுகளில் எல்லாத்துலேயுமே வந்து உப்பு அதிகமாக உபயோகப்படுத்துகிறீங்க. அதை பாதியாக குறைச்சிக்கங்க. இல்லைன்னா பூரா கணவன் மனைவியே அருவாள் எடுத்துகிட்டு வெட்டிட்டு சாக வேண்டிய நிலைமைக்கு ப்ரெஷர் டென்ஷன் ஆகி போயிடும். அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க. இன்னொரு வீடியோவில் திருப்பி இது போன்ற கான்ட்ரவர்சி வரும்பொழுது நான் சந்திக்கிறேன். நன்றி.